எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த 1 வீக்காக என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 14 டேஸாக பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நாள் மட்டும்தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. நைட்டெல்லாம் தூங்கலை. எமர்ஜென்சி பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். எமர்ஜென்சிக்கு ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா எங்களோட கவர்மெண்ட்டு, நம்ம யூஏஇ கவர்மெண்ட்டை எங்களோட கவர்மெண்ட்டுன்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக எங்களை பார்த்துக்கிறாங்க. நைட்டும் பகலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ சூப்பர் சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. அவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி சொல்லணும். அந்தளவுக்கு மக்களை வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறாங்க. நான் ரொம்ப அட்மையர் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அலர்ட் மெசேஜ் வர்றது தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு 2வது அலர்ட் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப சேஃபாக எல்லா பிளேஸ்க்கும் போயிட்டு வர்றது, அந்தளவுக்கு எங்களை ரொம்ப சூப்பராக பாதுகாத்துட்டு வராங்க. எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. பட் நம்ம ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க பாருங்கள், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நியூஸில் அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க அப்படின்ட்டு ஃபேக் நியூஸை நிறைய பரப்புகிறாங்கங்க. அதனாலே பயந்துக்கிட்டு நிறைய சொந்தக்காரவங்க ஃபோன் அடித்து பேசுகிறது, என்ன ஜாமான்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கெலாம் ஃபுட்டுலாம் வருதா அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. பட் இங்கே அப்படி எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போயும் உள்ள மாதிரி ரொம்ப சேஃபாக செக்யூராக தான் எங்களை வச்சுருக்காங்க. மளிகை சாமான், காய்கறிங்க எல்லாமே வருதுங்க. எதுவுமே தட்டுப்பாடுன்றதே கிடையாது. எப்பயும் போல் நாங்களும் வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி கூட நான் வந்து என் பிள்ளைய பிரியாணி கேட்டிருந்துச்சு, அதனால பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். இந்தியா எப்படி நம்ம பிறந்த ஊரோ, யூஏஇ எங்களை வாழ வைக்கிற ஊர். இந்த ஊரை எப்பயும் மறக்க மாட்டோம். ரொம்ப ப்ரௌடாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். யூஏஇயில் வாழ்கிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உயிர் இருக்க வரைக்கும் இந்த ஊரை நாங்கள் மறக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு எங்களை ரொம்ப பாதுகாத்துட்ருக்காங்க. ஸோ மதியானம் பார்த்திங்கன்னா நாங்கள் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இஃப்தார் பார்ட்டிக்கு போயிட்டுருக்கோங்க. அல்தாய் கிரிக்கெட் வில்லேஜ்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். பாப்பாவுக்குலாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் என் வீட்டுக்கார் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா ஷார்ஜாவில் தான் இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் அவுட்டர், ஒரு 45 மினிட்ஸ் கிட்டே வீட்டிலேருந்து அங்கே போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 1 வீக்காக வீட்டுக்குள்ளேயே முடங்கியாச்சுங்க. இதுக்கப்புறம்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தான் வெளியில் கிளம்பி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் பார்த்திங்கன்னா இஃப்தார் பார்ட்டி. அப்புறம் இவங்க வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. சரியான சாப்பாடுங்க. அவ்வளோ ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் சமோசா, போண்டா, அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஜூஸு அப்படி இப்படின்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நானும் பாப்பாவும் நல்ல ஒரு கட்டியாச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ஜாலியாக இருந்துச்சுங்க. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா நல்ல அவுட்டருங்களா. என் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை, சும்மா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் போகிறோம் அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுட்டு போயிருந்தார். கடைசியில் பார்த்தா டைம் ஆக செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்ணுலாம் ஒரு பக்கம் ஜாலியாக விளையாடுறாங்க, குளிர்லாம் ஒன்றும் பார்க்கவே இல்லை. பட் எனக்குலாம் செம்ம குளிர். அதோட என் வீட்டுக்காரோட ஷர்ட் இருந்துச்சு, அதை போட்டுட்டு தான் வந்து உட்காந்துருந்தோம். அந்தளவுக்கு செம்ம குளிருங்க.
நம்ம இங்கே ஷார்ஜாக்குள்ளே வந்து அந்த குளிர் அவ்வளோவா தெரியல. பட் அவுட்டர் சைடில் பயங்கரமாக இருந்துச்சு. இந்நேரம் நாங்கள் கேம்பிங்லாம் போயிருந்துருப்போம் தெரியுங்களா? இந்த வாட்டி கேம்பிங்லாம் மிஸ் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். ஒரு வழியாக 6-7 மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரவுண்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணி ஆயிடுச்சுங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்ம ஜாலியாக நல்ல ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக போச்சு. நாள் ஓடுனதே தெரியலங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டுமா, நம்ம போய் ஜாமான் வாங்கிட்டு வரோன்ட்டு கடலை சப்பாத்தி மாவு அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தையும் பல்காக வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, ஒரு பக்கம் கடலையை வச்சு கொடு, இன்னொரு பக்கம் பூரியை சுட்டு கொடு, அது கூட சன்னா மசாலா தான் வேணும். என்னடா நடக்குது வெளியில், உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையிலேயே பூரியும் சன்னா மசாலாவும் பண்ணியாச்சு, பிளாக் டீ பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் மதியானம் என்ன செய்யலான்ட்டு தான் ஒரு யோசனையாக இருந்துச்சு. இந்த என்ன மாதிரி யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களோ ஊர்லேருந்து பத்திரமா இருங்க, அதை மாதிரி ஒரு 10 நாள் 15 நாளைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நாங்களும் பயந்துக்கிட்டு ஒரு 10 நாளைக்கு தேவையான காய்கறிகள் அந்த ஜாமான் அதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சா பாதி வீணாக போயிடுச்சு காய்கறி எல்லாம். அந்த மாதிரி எதுவுமே இங்கே நடக்கலை. நம்ம பயந்தது எதுவுமே நடக்கலை. எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. காய்கறி கடைகள் சூப்பர் மார்க்கெட்லலாம் எல்லா பொருளும் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இப்போ வரைக்குமே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே விலையில தான் இருக்குது. 1-2 பொருட்கள் தான் விலை ஏறி இருக்கே தவிர மற்ற எல்லா பொருளும் அப்படியே அதே மாதிரியே தான் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது. நீங்கள் எப்போ போனாலும் வாங்கிக்கலாம். ஸோ நல்லா பல்பு வாங்கிட்டோங்க நாங்கள். ஸோ எனக்கு ஒரு 5 நாளுக்கு அப்புறம் காய்கறி எல்லாம் வீணாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கடன்னு அதெல்லாம் காலி பண்ணணுமேன்ட்டு டெய்லி வெஜிடபிள்ஸ் எல்லாம் செஞ்சு காலி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு 2 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் டு நார்மலாக ஆகிடுச்சா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா வேறு கப் அடிச்சிருச்சு. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணலான்னு வெளியில் போக முடியல, கேட்குவாங்க. அதனால் நைட்டே நம்ம நூனில் வந்து ஐஸ்கிரீம்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவி பார்த்துருந்தோங்க. செம்ம ஃபீல் குட் மூவி. நிஜமாகவே இப்போ எடுக்கிற படம் எல்லாமே வர சூப்பராக இருக்குங்க. நம்ம தமிழ் மூவி மலையாளம் மூவி மாதிரியே நம்ம தமிழ் மூவிஸும் இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ கூட பிரியா மோகனா அவங்க ஒரு கொரியன் மூவி மாதிரி ஒன்று நடிச்சிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் இருக்கார் பாரு, அவர் ஒரு படம் நடிச்சிருந்தார். அந்த படத்தோட பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கும் வேறு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்களா. ஸோ வெளியிலையும் போக முடியல. ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன் இந்த லீவ் டைம் எல்லாம். நீங்கள் எப்படி டைம் ஓட்டுறீங்கன்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்ட்டு 2-3 சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. சிஸ்டர் என்னால் கண்டென்ட் யோசிக்க முடியலைங்க சிஸ்டர். நான் வீட்டை விட்டு வெளியிலையும் போகலையா. ஸோ அதனால் இந்த வீட்டையே சுற்றி எப்படி நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கிறது, அதனால தான் நான் வந்து வீடியோ போடவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பாப்பாவை சமாளிக்கிறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் ஆன்லைனில் வச்சுருந்தாங்கங்க. பாப்பா கிட்டே சொல்லியிருந்தேன், நீ வந்து இந்த வாட்டி எல்லாத்துலேயும் 90 மேலே மார்க் எடுத்தால் உனக்கு வந்து டேப்லெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பயங்கரமாக மார்க் எடுத்திருந்தாங்களா. எனக்கும் என் ரோட்டுக்காருக்கும் பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பிங்க. புள்ள சொன்ன மாதிரியே வாங்கிடுச்சு. ஸோ அதனால் நம்ம சொன்ன மாதிரியே வாங்கி கொடுத்துடணும், அதுதான் நம்மளுக்கு மரியாதை அப்படின்ட்டு மதியானம் போல் நண்டு வச்சு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு ரைஸ் வச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் டேபு பார்க்குறதுக்காக போயிட்டு ஒரு 2-3 கடையில் தேடி பார்த்தோம். அவள் கேட்ட மாதிரியே பென்னு அதுக்கப்புறம் கீபோர்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தேடி பார்த்துட்டு கடைசியில் ஒரு டேப் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அதோடய டிசைனு அது எப்படி இருக்குது, எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அடுத்த நாளே வந்து டேப் வந்துருச்சு. ஹுவாவே டேப் தான் வாங்கியிருந்தோம். 11.5 இன்ச்சு சூப்பராக இருந்துச்சு. செம்ம கிளாரிட்டி நல்ல சூப்பராக இருந்துச்சு. நம்மளுமே மூவிஸ்லாம் பார்க்கலாம்.
அது அன்பாக்ஸ் பண்ண வீடியோ தனியாக நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். டேப்லாம் ஒரு பக்கம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் அப்படியே மாலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. என்னன்னு தெரியல, செம்ம ஆஃபருங்க எல்லா கடைகளிலும். ஈத் வரதுனால பயங்கர ஆஃபர் போட்டிருக்காங்க எல்லா கடைகள்லையுமே. எல்லா சிட்டி சென்டர் அதுக்கப்புறம் மால்ஸு எல்லாத்துலேயுமே. ஸோ நிறைய ட்ரெஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வாட்டி நாங்கள் போயிருந்தது அஜ்மான் சிட்டி சென்டருக்கு தான். ஸோ போயிட்டு வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக க்ளவுடு சூப்பராக இருந்துச்சு. அந்த சன் செட் ஆகிற டைமு. ஸோ அதனால் உங்களுக்காக வீடியோ எடுத்திருந்தேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம கிளைமேட்டுங்க வெளியில் வர. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நாங்கள் மிராக்கிள் கார்டன் வந்து போயிருந்தோங்க. அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஏதோ 15லேருந்து 31 வரைக்கும். ஸோ நாங்கள் வந்து இயர்லியாகவே கிளம்பி போயிட்டோம், அதனால் கூட்டம் இல்லை. ஸோ சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் துபாயெலாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு நிறையா லைவ் ஃபிஷ் வந்து இந்த வாட்டி பார்த்தேங்க. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி போயிருக்கேன், பட் எனக்கு இது ஞாபகம் இல்லை துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டு. இந்த வாட்டி நிறைய ஃபிஷ்ஷு நண்டு எல்லாமே பார்த்தோம். அப்படியே உயிரோடு இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஃபிஷ் எல்லாம் பேரம் பேசி கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்திருந்தோம், ஒரு 50 கிராம்ஸ்க்கு மேலே. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஒரு 15 டேஸ் வந்து எங்களுக்கு போச்சுங்க. அப்புறம் ஒன்ஸ் செகண்ட் எங்களை கேட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய சிஸ்டர்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேருந்தும் நிறைய பேர் எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போது காமிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா துபாய் ஃபிஷ் மார்க்கெட்டுங்க. இப்படி தான் அழகழகாக சூப்பராக விதவிதமாக ரகரகமாக மீனெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம போய் பேரம் பேசி வாங்கிட்டு வர வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க, vlog முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறோம். எங்கள் UAE கவர்மெண்ட் எங்களை ரொம்பவே நல்லா பார்த்து